உண்மையாகவே இஸ்லாமியின் பாதுகாவலன் கடந்த ஆட்சியில் எல்லாம் சொன்னாங்க. கேட்டீங்கன்னா சிறைவாசியை விடுதலை செய்வன் சொல்லும் திமுக சுப்ரீம் கோர்ட்ல போய் சிறைவாசி இவர்கள் வெளியில வந்தா பாதுகாப்பு இல்லைன்னு அப்டேட் தாக்கல் பண்ணோம். நம்ம பார்த்தோமா இல்லையா? RSS எதிர்க்கிறேன்னு சொல்லுவாங்க, கவர்னர் கிட்ட பம்பிட்டு நிப்பாங்க. கலைஞரோட நாணயத்தை வெளியிடுவதற்கு ப்ரோ RSS அமைச்சரவையை கூப்பிட்டு வருவாங்க. இதுதான் திமுகவோட ஸ்டெண்ட். இந்த தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்ததுக்கு காரணம் என்ன? திமுக. ஏன்னு கேட்டீங்கன்னா திமுக ஒரு குறிக்கோளுங்க. திமுக ஒண்ணு மத்தியில் ஆட்சியில் இருக்கணும், இல்ல தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கணும். இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க கேட்டீங்கன்னா பாஜகவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம பார்த்தோமா இல்லையா? அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாங்க இன்னும் 6 மாசத்துல திருச்சி சிவா மத்திய அமைச்சர்கள் வருவார். அப்ப என்ன? திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி வச்சிருந்தாங்க. ஏற்கனவே RSS கூட்டணி வச்சிருந்தாங்க, பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு முழுக்க முழுக்க அமைச்சரவையில் இடம் போறாங்க என்பதுதான் இன்னைக்கு வெளிப்பட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனை நடக்குது, கோரிக்கை சார்ந்த பிரச்சனைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி குடும்பத்தோட போயிருக்காரா? இங்க இருக்கக்கூடிய ஒசூருக்கு, இங்க இருக்கக்கூடிய கர்நாடகாக்கு மாப்பிள்ள சார், முதலமைச்சர் சார், எக்ஸ் முதலமைச்சர் சார், மகன் சார் மொத்தமா போறாங்கன்னா அங்க RSS நிர்வாகிகளை யாரை சந்திச்சார்கள்? இவர்கள் பாத்தீங்கன்னா கள்ள கூட்டணி வைத்தவர்கள். இன்னைக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா கடந்த காலத்தில் வாஜ்பாயை வாழ்கன்னு சொன்னவர்கள் தானே இவர்கள், தாமரை வாழ்கன்னு சொன்னவர் தானே இவர்கள், முரசொலி மாறனுக்கு அமைச்சரவையில் இடம் வாங்கி கொடுத்தவங்க இவர்கள். முரசொலி மாறன் இறந்த போது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை சுடுகாடு வாசல்லையே வைத்து தாமரை வாழ்கன்னு சொன்னவர்கள் திமுக காரர்கள். நான் கேட்கிறேன், குஜராத்தில் 2000 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த காலகட்டத்தில் நரேந்திர மோடி சிறந்த ஆட்சி நடத்தினார் என்று தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் பேசினாரா இல்லையா? அந்த அமைதி பேரணி ஒரு பேரணி நடத்தினதுல அன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் 2 கலந்துக்கிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 அமைச்சர்கள் கலந்து வச்சது இந்த திமுக அரசாங்கம். இன்னைக்கு பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி இல்ல, மக்கள் வெறுத்துட்டாங்க. இந்த திமுக ஆட்சியை புறக்கணிக்கணும் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. மத்திய ஆட்சிக்காக, மத்திய கேபினெட் மினிஸ்டருக்காக இன்னைக்கு பாஜக அனுசரிச்சு போறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, தூய சக்தி தீய சக்தி என்று களத்தில மக்களுக்காக மக்கள் களத்தில் நிற்கக்கூடிய ஒரே தலைவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் இஸ்லாமின் பாதுகாவலாக செயல்படும் காரணத்தினால் தமிழகம் முழுக்க பல்லாயிரம் இஸ்லாமிய திருவல்லிக்கணியில் இன்னைக்கு 3வது கூட்டம் நடத்துறோம். நீலம் பாஷால போய் சேர்ந்திருக்கிறாங்க. கடந்த காலத்தில் எலிஸ் ரோட்ல ஒரு கூட்டம் சேர்ந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆதா மார்க்கெட் பகுதியில் கூட்டம் சேருது. தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் கலத்தை வலுப்படுத்தினால்தான் இஸ்லாமியர்களுக்கு உண்மையாக பாதுகாப்பாக அரணாக இருக்கும் என்று முடிவு செய்துவிட்டார்கள். வருங்காலம் எம்ஜிஆர் இருக்கும்போது திமுக 13 வருஷம் அரமாசம் போச்சு. மேடம் இருக்கும்போது 2011 2016 வனசம் போச்சு. எழுதி வச்சுக்கோங்க, தமிழக வெற்றி கழகம் 50 வருஷ ஆட்சி தமிழ்நாட்டில் நடத்த போது திமுகவை டிஷ்யூ பேப்பர் மாதிரி தொடச்சிடக்கூடிய சக்தி மரியாதைக்குரிய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதியார் கையில தான் இருக்கு என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உணவுகளுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.